வணக்கம் நண்பர்களே. அந்த பெரிய திராவிட கட்சியினுடைய அடுத்த வாரிசு, அடுத்த தலைமுறை வாரிசு அவருடைய நெருங்கிய வட்டாரங்களில் சொன்னதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. இதையும் நாம் நடுநிலை பார்வையோடு ஒரு அரசியல் ஆய்வாக செய்கிறோம். எப்படியும் அப்பா அமைக்கும் கூட்டணி வெற்றி பெறப்போவதில்லை. யார்? அந்த இளைய வாரிசு தன்னுடைய அப்பாவை கணிக்கிறார். இவர் அமைக்கும் கூட்டணியில் நிறைய விரிசல்கள் இருக்கின்றன. எதையுமே யோசிக்காமல் அதிகமான கட்சிகளை கூட்டணியில் இணைத்ததால் மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. இந்த பின்னடைவு நாளடைவில் ஒரு அதிருப்தியான சூழலை உருவாக்கும். களச்சூழலில் வேலை செய்பவர்களுக்கு சுணக்கம் ஏற்படும். இந்த ஒரு காரணத்தினாலேயே நாம் களத்தில் தோற்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எப்படியும் அப்பா சொதப்பி விடுவார். நாம் சொன்னாலும் கேட்கப் போவதில்லை. இந்த சீனியர்கள் என்ற போர்வையில் இருக்கும் நரிகள் சொல்கிற சில ஆலோசனைகளை கேட்டு அதிலும் தோற்றுதான் போய்விடுவார். இன்னொன்று, இவருக்கு எதிராக இவருடைய நெருங்கிய உறவினரே இருக்கிறார். யார்? இந்த இளைய வாரிசுக்கு எதிராக அவருடைய நெருங்கிய உறவினரே இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு பெரிய சாதனையாளர் போலவும், அவர் பல வியூகங்களை வகுத்து பல வெற்றிகளை தேர்தலில் குவித்தவர் போலவும் தன்னை காட்டிக்கொண்டு தனக்கான ஒரு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அந்த பெரிய தலைவரிடம் வேண்டாத ஆலோசனைகள், காலத்திற்கு ஒவ்வாத ஆலோசனைகள். இது ஒன்றும் பள்ளி கணக்கு அல்ல. 2 4 அப்படின்னு சொல்கிற பள்ளி கணக்கு அல்ல. இதுக்கு தனியான ஒரு அனுபவ அறிவு வேண்டும். இதுக்காக போய் எங்கேயும் காலேஜில் படிச்சுட்டு வர முடியாது. ஆனால் இதற்கான அனுபவ அறிவு வேண்டும். அதுவும் இல்லை. ஆனால் இருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு அறிவு, பெரிய ஞானம் இருப்பது போலவும், அதன் மூலம் இந்த கட்சியை வெற்றியடை செய்து விடுவோம் என்பது போலவும் தங்களை வெளிப்படுத்தி கொண்டு தங்களுடைய சொந்த ஆதாயங்களுக்காக இப்பொழுது எப்படியும் அந்த பெரிய தலைவரை வீழ்த்தி விடுவார்கள். ஆனால் அவருக்கு முன்னால் ஒரு பெரிய வெற்றி பிம்பம் காட்டப்படுகிறது. தன் அப்பாவிற்கு முன்பாக காட்டப்படும் அந்த வெற்றி பிம்பம் ஒரு இல்யூஷன், மாய தோற்றம் என்பதை அந்த இளைய தலைமுறை தலைவர் உணர்ந்து கொண்டார். ஆனால் இதில் என்ன பெரிய துரதிர்ஷ்டம்னா, அந்த இளைய தலைவருக்கும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சுதந்திரமும் இல்லை, அதற்கான ஒரு தைரியமும் அவரிடம் இல்லை. இப்படி குழப்பத்தில் சிக்கி தவிக்கிறது அந்த பெரிய கட்சி. ஆனால் வெளியே ஒரு பிம்பம் உருவாக்குகிறார்கள். இவர்கள் வந்து விடுவது போலவும், ஆட்சிக்கு வந்து விடுவது போலவும், ஒரு பெரிய கூட்டணி அமைச்சா நம்ம வந்துடுவோம், எல்லோரும் வாங்கன்னு மற்றவர்களை கவர்வதற்காக வைக்கப்பட்ட சில கவர்ச்சி பிம்பங்களை நம்பி இப்போ வந்த கூட்டணி கட்சிகளில் ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்க. இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம். இளைய தலைவர் இந்த இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறார். தேர்தல் என்று சிந்தித்து வாக்களியுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.